அப்பா. டீய குடி. ம். என்னம்மா ஆச்சு? என்னது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கா? அப்பா கிட்ட சொன்னனா அப்பா உன்னோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன்ல. என்னோட பிள்ளைய யாரு என்ன சொன்னா? பாட்டி எதுவும் ஃபோன் போட்டு சொன்னாங்களா? இல்லப்பா. என்னம்மா ஆச்சு? அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏன் கஷ்டமா மூஞ்ச சோகமா வச்சிட்டு இருக்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இல்லப்பா, எம்பிஏ போட்டிருக்கல, அதை பாதியிலே நிப்பாட்டிட்டு போனோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மனசு என்ன சொல்லுதுன்னு அப்பா கிட்ட சொல்லு. என்னோட மனசு வேலைக்கு போன்னு சொல்லுதுப்பா. ஏன்னா நீங்க எனக்காண்டி உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களப்பா. இனிமேல் குடும்ப பொறுப்பை நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா கண்டி யோசிக்காதம்மா. இல்லப்பா. உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா போ. ஆனா எம்பிஏக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருக்கீங்கப்பா. அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போகணுமா? நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினேன் தான். ஆனா என் மவ வேலைக்கு போனா அந்த பணத்தை தான் எனக்கு திருப்பி கொடுத்துடலாமே. அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா. ஆனா பாப்பா, உன்னைய நம்பி தானே மோனி சௌமியா எல்லாரும் எம்பிஏ சேர்ந்தாங்க. இப்போ நீ மட்டும் வேலைக்கு போயிட்டானா? இல்லப்பா, அவங்களும் செலக்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஒன்னா ஸ்கூல் படிச்சீங்க, ஒன்னா காலேஜ் படிச்சீங்க, இப்போ ஒன்னா வேலையும் பார்க்க போறீங்களா? ஆமாப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் படிக்க வச்சதுக்கெல்லாம் நீ இப்ப வேலைக்கு போயிட்ட பத்தியா? இனிமேல் பெருமையா நான் சொல்லுவேன். எல்லாரும் கேட்டாங்க, அம்மா இல்லாத பொண்ணு ஒரே ஒரு பொட்ட பிள்ளை வச்சிருக்க, கல்யாணம் பண்ணி கொடு, படிச்சு என்ன பண்ண போறான்னு இப்ப எல்லா கேட்டவங்க கிட்டயும் நான் சொல்லுவேன்ல. எப்போதுமே நான் உங்களுக்கு பெருமை மட்டும்தான்ப்பா வாங்கி தருவேன். அம்மா என்ன கம்பெனிமா? ஆதிரன் குரூப்ஸ்பா. அப்பா, ஏப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமாப்பா? அங்கேயும் உங்க மாவ செலக்ட் ஆயிட்டா. ஆமாமா. நான் வேலைக்கு போவேனா, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துப்பேனா. எங்க அப்பா வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்து டிவி பார்க்கலாமா. ஏண்டி இன்னும் மூச்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? குட்டிமா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். சரி இப்ப என்னதான் உன் பிரச்சனை? எதுக்கு என் கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? நான் வேலைக்கு போகணும். சரி போ. இப்ப நான் செலக்ட் ஆயிருக்க கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். எனக்கு வேலைக்கு லேட் ஆயிட்டு நான் கிளம்புறேன். நான் என்னமாச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. தானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இப்ப நீங்க வரலன்னா இனிமேல் என்னைய பார்க்கவே முடியாதுன்ட்டு. என்னடி இதெல்லாம்? ஆமா, இப்ப வரலன்னா நீங்க என்னைய பார்க்க முடியாது. ஏன்னா நான் தான் இப்ப குளிக்க போயிருவேன்ல. கொய்யால, நீ அப்படி மெசேஜ் பண்ணோனே நானும் இவள என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கோம். எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? என்ன இவ உங்க போனையும் சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கா. உனக்கு வர சேட் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு இப்படி மெசேஜ் பண்ண நீனு? உங்க நொண்ணுங்கிட்டே கேளுங்க. என்னனே ஆச்சு? சிப்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா? நானே சொல்றேன், நீ தொலை. உங்க அண்ணனுக்கு நான் வேலைக்கு போக கூடாதான். நான் நீ எப்போ வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன்? இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க? நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல. தாராமா, இவ்வளவு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். மித்த எந்த கம்பெனிக்குனாலும் நீங்க வேலைக்கு போங்க, அங்க போக கூடாது. அதான் ஏன்? நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். ஏனே? அதான் நான் இருக்கேன்ல, நான் இவளை பாத்துப்பேன். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாமா. நீ இவளை பாத்துப்பதான். ஆனா அந்த கம்பெனிக்கு போக கூடாது. நான் வேணா உங்களுக்கு நிறைய கம்பெனி ஆஃபர் பண்றேன், அங்க வேலைக்கு போங்க. நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன கம்பெனினா. சௌமியா, நீ எதுக்கு அங்க போறேன்னு தெரியும். அங்கதான் கிறிஷ் வேலை பார்க்கான்னு எனக்கு தெரியும். அங்க போனா டெய்லி அவனை சைட் அடிச்சுட்டு ஜாலியா இருப்பல, அதுக்கு தானே. நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் சௌமியா. 3 பேரும் உங்க அப்பா ஆபீஸ்லயே போய் வேலையை பாருங்க. அண்ணா, ஏன்னா இப்படி பண்ற நீனு? உங்க 3 பேருக்கு அப்படி என்ன பிடிவாதம்? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல. உனக்கு என்ன பிடிவாதம்? எதுக்கு போக கூடாதுன்னு சொல்லி நாங்க 3 பேரும் போல. ஆமா. யாரை வச்சு கேட்டா நான் சரி சொல்லுவேன்னு தெரிஞ்சு 2 பேத்தையும் வர சொல்லியிருக்க, அப்படித்தானே? கடவுளே. சரி போங்க 3 பேரும். நீங்க போகலாம். ஆனா எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் தான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே நின்றணும், சரியா? சரி பேபி. எங்களுக்கு என்னன்னா பிரச்சனை வரப்போதும் அங்க. சொல்றத மட்டும் கேளுங்க. எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி என்கிட்ட சொல்லணும், சரியா? ஓகே. சரியான ஆளுடி நீனு. சரியான ஆள்லாம் இல்ல பேபி, உன்னோட ஆளு. சரி, எப்போ ஜாயின் பண்ணணும்? ஆஃபர் லெட்டர்லாம் மெயில் வந்துருச்சுனா. அப்போ போட்ட எம்பிஏ ஸ்வாஹா. கெட்டின ஃபீஸ் ஸ்வாஹா. தாரா, நீ தானே ஆசைப்பட்டு எம்பிஏ போட்ட. இப்ப ஏன் இப்படி பண்ற? இவ படிக்க கறி வடிச்சு வேலைக்கு போறா. சரி, சௌமியா ஆள் அங்க வேலை பார்க்கா, அதனால போறா. உனக்கு என்னடி அவசியம்? நீ எம்பிஏ படிக்கலாம்ல.
இல்லைண்ணா அப்பாவை பார்த்துக்கணும்ல, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேல் நான் கொஞ்சம் சம்பாதிச்சா அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லண்ணா. நெஞ்ச நக்கிட்டா. பாருடி அவ எவ்வளவு பொறுப்பா இருக்கான்ட்டு. இதுவும் இல்லைண்ணா, அம்மா வாழ்ந்த வீடு ஒன்று அங்கே இருக்கலாண்ணா. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பணம் வேற பத்தலையா, அதனால தான் அப்பா இன்னும் அந்த வீட்டுக்கு கேஸ் போடாமல் நம்ம பக்கம் இழுக்காமல் இருக்காங்க. நான் கொஞ்சம் வேலை பார்த்தேன்னா அந்த வீடு அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணா. நான் அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நீ கேட்க மாட்டீங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் அப்பாக்காண்டி அந்த ஒரு விஷயமாச்சும் நான் பண்ணுறதா இருக்கட்டும்ண்ணா. சரிம்மா. தாரா, ஜூஸ் போட்டு அன்னை ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருக்கேன். வேணா 3 பேர் போட்டு குடிச்சுக்கோங்க. நம்ம எனக்கு நேரமாவது நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. ஐ பேபி. உனக்கு நைட்டு இருக்குடி மவள. சரி சொல்லு, நீ எதுக்கு வேலைக்கு போகணுங்க? அதான் சொல்லிட்டேன்ல, அது ஒண்ணு மட்டும் தான் காரணமா? சொல்லுடி. எப்படிடி நான் எந்த தப்பு பண்ணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க? பாம்பின் கால் பாம்பறியும். சொல்லு பேபி. இல்ல, நான் ஒரு பையனை தேடிட்டு இருக்கேன்ல. திருந்தவே மாட்டியோடி. சொல்லு, அந்த பையனுக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? இல்லடி, அவங்க கிட்ட கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, அதான். பைத்திய மாட்டி, நீ விசிட்டிங் கார்டு வச்சு உன்னோட ட்ரீம் MBA படிக்காம விட்டுட்டு இப்ப வேலைக்கு போற அவனை தேடி. இதுக்கு தாண்டி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் சொன்னேன், நீ திட்டுறீங்க. இப்ப கொஞ்சம் வாங்கலாம். உன் வாழ்க்கையை நினைச்சா எங்களுக்கு பயமா இருக்கு. அவன் பேரு எதுவுமே உனக்கு தெரியாதுடி. அப்ப எப்படிடி அவனை தேட முடியும்? உங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாத ஒருத்தனுக்காண்டி உனக்காண்டி வளர்ற உங்க அப்பாவை கஷ்டப்படுத்தாதடி ப்ளீஸ். உனக்கு நாங்கள் சொல்லணும்னு இல்லடி, எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு நல்ல மெச்சூர்டான பொண்ணு தான் நீ. அதனால யோசிச்சு பண்ணுடி ப்ளீஸ்.